எலிசபெத் ஹோம்ஸ் என்ற பெயர் ஒரு காலத்தில் சிலிகான் வேலியில் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது. ஆனால் இன்று அது ஒரு மிகப்பெரிய மோசடியின் அடையாளமாக மாறிவிட்டது. தெரனோஸ் என்ற ஒரு நிறுவனம் ஒரு துளி இரத்தத்தை வைத்து 200க்கும் மேற்பட்ட டெஸ்டுகளை செய்யலாம் என்று கூறி பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடாக பெற்றது. வெறும் 19 வயதில் இந்த யோசனையுடன் களம் இறங்கிய எலிசபெத் ஸ்டீவ் ஜாப்ஸுடன் ஒப்பிடப்பட்டார். ஆனால் அவர்களின் இந்த ரேபிட் டெஸ்டிங் டிவைஸ் ஒருத்தும் வேலை செய்ததில்லை. அவர்கள் காட்டிய டெமோக்கள் அனைத்தும் வெறும் பொடித்தனமான ஷோக்கள். ஒரு கட்டத்தில் இரத்த மாதிரிகளை வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பி சோதனைகள் செய்ய ஆரம்பித்தார்கள். வாரன் பஃபெட், ரூபர்ட் மர்டாக் போன்ற பல பிரபல முதலீட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் கூட தெரனோஸ் நிறுவனத்தின் பின்னால் நின்றனர். இது ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி ரெவல்யூஷன் என எல்லோரும் நம்பினார்கள். ஒரு ஜேர்னல் ரிப்போர்ட்டரான ஜான் கேரிரு இந்த நிறுவனத்தின் பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்தினார். பின்னர் FBI விசாரணை வழக்கு மற்றும் எலிசபெத்துக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை என முடிந்தது. நம்பிக்கை இல்லாமல் வெறும் கற்பனையில் கட்டப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் எப்படி முடிவுக்கு வரும் என்பதற்கு தெரானோஸ் ஒரு சரியான உதாரணம். இதே போன்ற சுவாரஸ்யமான பிசினஸ் கதைகளுக்கு தி ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.